ஒரு நாடு தனது பாதுகாப்பிற்காக அணு ஆயுதத்தை உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபடுகிறது என்றால் அதை தடுப்பதற்கு இந்த உலகில் எந்த நாட்டிற்கு அருகதை இருக்கிறது? அமெரிக்காவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், உங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குல்ல, நீங்க வச்சுட்டு இருக்கிறீங்க. அப்ப உங்களுடைய பாதுகாப்பு அதுக்கு அவசியம். இஸ்ரேல் வச்சிருக்குது, ஏன் வச்சிருக்கு? அவனுடைய பாதுகாப்பிற்கு அது அவசியம். அப்போ ஈரான் தனது நாட்டிற்கான பாதுகாப்பிற்கு அது அவசியம் என்று கருதுவதில் எப்படி இன்னொரு நாடு தலையிடலாம்? ஆனா ஏன் பயப்படுறீங்கன்னா, உங்களுடைய அச்சுறுத்தல் அவன்கிட்ட வேலை செய்யாது. அதுக்கப்புறம் நான் உன்னை அணு ஆயுதத்தை வச்சு தாக்குவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. சொன்னா அடிச்சு பாரு, அப்புறம் பின்னாடி கிழிஞ்சிரும் அப்படின்னு ஈரான் சொல்லுவான். சொல்லுவானா சொல்ல மாட்டானா? உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே, ருஸ்ல செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மிக குறுகிய ஓரிரு நாட்களில் அவர்கள் ஒரு டீல், ஒரு ஒப்பந்தத்திற்கு தயாராகி முன்வரவில்லை என்றால் மீண்டும் ஈரானை தாக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கிறோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியிருக்கிறார், மிரட்டி இருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நான் அப்படியே சொல்றேன். I was an hour away from making the decision to go today. இன்றே அந்த முடிவை எடுக்கக்கூடிய அளவிற்கு நான் தள்ளப்பட்டிருக்கின்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, ஈரான் தலைவர்கள் வந்துட்டு தனிப்பட்ட முறையில் அவர் எந்த தலைவர் சொல்றாருன்றதெல்லாம் புரியவே இல்லை, எங்களோட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. they are begging. அவர் சொல்றாரு பாருங்களேன். he said Iran leaders are begging to make a deal, but a new US attack would happen in the coming days if a deal is not reached. அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உடனடியாக ஒரு ஒப்பந்தத்துக்கு அவங்க வரல அப்படின்னோம்னா நாங்கள் வந்துட்டு அவங்க மேலே வரும் போர் தொடுப்போம். இந்த போர் வந்துட்டு கடுமையாக இருக்கும், இந்த தாக்குதல் கடுமையாக இருக்குன்றாரு. அப்போ அவர் அதுக்கான காரணம் என்ன சொல்றாருன்னா, a limited period of time because we can't let them have a new nuclear weapon. அவர்கள் ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்குவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அதனால குறுகிய காலத்துக்குள்ள நாங்கள் அந்த அட்டாக்கை பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னோம்னா, ஈரானுடைய அணு ஆயுத ஆய்வு மையங்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்கே நியூக்ளியர் பாம் இருக்குதா இல்லையா அப்படின்றத வந்துட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி IAEA ஒருபோதும் சொல்லலை. ஏன்னா அதுக்கு வெப்பன் கிரேடு புளுட்டோனியம் தேவை. அணு ஆயுதத்துக்கு வெறும் என்ரிச்சு யுரேனியத்தை வச்சுக்கிட்டு மட்டும் பண்ணிட முடியாது. வெப்பன் கிரேடு புளுட்டோனியத்துக்கு வேணால் அதை எரிக்கணும், எரிச்சு அதுலேருந்து தான் புளுட்டோனியம் வரும். அதை வச்சு தான் அணு ஆயுதத்தை உருவாக்க முடியும். அந்த ப்ராசஸ் நடந்திருக்குதா அப்படின்றதுக்கு எந்த ஆதாரமுமே கிடையாது. அப்படி IAEA ஒரு இடத்துலையும் சொல்லலை. ஆனால் இவர் மட்டும் ஒரு 2-3 நாள் அவங்க வந்துட்டு பண்ணிடுவாங்க. இல்லாட்டி அதாவது ஒரு நாடு தனது பாதுகாப்பிற்காக அணு ஆயுதத்தை உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபடுகிறது என்றால் அதை தடுப்பதற்கு இந்த உலகில் எந்த நாட்டிற்கு அருகதை இருக்கிறது? இப்போ இந்தியா தனது பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும்போது அதற்கான அணு ஆயுதம் வேணும், அதை வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா தான் அயல் நாடுகளினுடைய அந்த அச்சுறுத்தலுக்கு ஒரு பதிலடியா நம்ம கிட்ட அது இருக்கும். டெட்டரண்ட் அப்படின்றதுடைய அர்த்தம் தான் பதிலடி கொடுக்கக்கூடிய திறன் நம்ம கிட்ட இருக்கும் அப்படின்றது தான். அதை வச்சு தான் நம்ம வந்துட்டு 71 முதல்ல பண்ணோம். அதுக்கு பேர் அமைதிக்கான அணுகுண்டுன்னே சொன்னோம். புத்தர் சிரித்தார் அப்படின்லாம் வந்துட்டு சொல்லி 98 நம்ம பண்ணும்போது ஃபியூஷன் டிவைஸ் அதை நம்ம டெஸ்ட் பண்ணும்போது கூட அமெரிக்காவெல்லாம் நிறைய பொருளாதார தடைகளை விதிச்சா அதை போட்டு கிடக்குது அப்படி சொல்லிட்டு தான் நம்ம பண்ணோம். ஏன்? இந்த நாடு தன்னுடைய பாதுகாப்பிற்காக அது அணு ஆயுதத்தை உருவாக்க வேண்டும் என்று முடிவெடுத்து வலிமையான ஒரு அணு ஆயுத நாடாக இருக்கிறது. அது எந்த அளவுக்குன்னா, டு கோட் அனில் கஹோட்கர், ஃபார்மர் அட்டாக் எனர்ஜி கமிஷனுடைய சேர்மன் சொல்றது கேட்டுக்கணும்னா, we have the deterrent. எந்த ஒரு நாடும் இந்தியாவை எப்படிப்பட்ட அணுகுண்டை வைத்து தாக்கினாலும் அதற்கு இணையான வலிமையுடன், நல்ல கவனிங்க, அதற்கு இணையான வலிமையுடன் அழிப்பு சக்தி கொண்ட குண்டுகளை வைத்து தாக்கக்கூடிய வல்லமையை நாம் வச்சிருக்கிறோம். அதுதான் டெட்டரண்ட் அப்படின்னு. தட் வி ஹேவ் த டெட்டரண்ட் அப்படின்றதுடைய அர்த்தம் அதுதான். இது வந்துட்டு இந்த பத்திரிகையாளரிடம் திரு அனில் ககோட்கர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் சொன்னது 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போதான் நான் அதை சொல்றேன். அப்போ இந்த நாட்டுக்கு ஒரு அவசியம் இப்படி இருக்கும்போது ஈரானுக்கு அந்த அவசியம் ஏற்படாதா?
அதை எப்படி நீங்க மறுப்பீங்க? அமெரிக்காவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், உங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குல்ல, நீங்க ஏன் வச்சுட்டு இருக்கிறீங்க? அப்போ உங்களுடைய பாதுகாப்பு அதுக்கு அவசியம். இஸ்ரேல் வச்சிருக்குது, ஏன் வச்சிருக்கு? அவனுடைய பாதுகாப்பிற்கு அது அவசியம். அப்போ ஈரான் தனது நாட்டிற்கான பாதுகாப்பிற்கு அது அவசியம் என்று கருதுவதில் எப்படி இன்னொரு நாடு தலையிடலாம்? திஸ் இஸ் த கொஸ்டின். நீங்க சொல்லக்கூடிய என்டிபின்றது வேற, நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டின்றது வேற. ஆனா வேறொரு நாட்டுடைய அணு ஆயுத உருவாக்கத்திற்கு இந்த நாடு உதவக்கூடாது அப்படின்றது தான் அது. நான் அணு ஆயுதத்தை வச்சுக்கணுமா இல்லையான்றது என்னுடைய தீர்மானம் தான். ஆக திருப்பி திருப்பி சுத்தி சுத்தி அவர் ஏன் வராரு அப்படின்னம்னா, அணு ஆயுதம் அப்படின்றது ஒன்று ஈரான் கிட்ட வந்துருச்சு அப்படின்னம்னா இஸ்ரேல் அங்கே ஆட முடியாது. இஸ்ரேல் நினைச்சபடி தாக்குதலான நடத்த முடியாது. இஸ்ரேலுக்கு பலமான பதிலடியை வந்துட்டு அடிக்கடி ஈரான் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதை தாண்டி ஈரான் மேல ஏதோ தாக்குதல் நடத்தினா ஈரான் அதற்குரிய பதிலடியா ஈரானை அழிக்க முற்பட்டா, ஏன்னா அப்படி ஒரு ஐடியா வந்துட்டு அமெரிக்காவுக்கு இருக்குன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மைன்யூட் மேன் அப்படின்னு 30,000 கிலோமீட்டர் தாண்டி வந்து போடக்கூடிய ஒரு டெலிவரி ராக்கெட் அவங்க வச்சிருக்கிறான், தயார் பண்ணிட்டான் ஈரானுக்காக. அப்படி ஒரு சின்ன அளவிலான ஒரு அணுகுண்டை போடுறதுக்கு வந்துட்டு இஸ்ரேல் தயாராக தான் இருக்கிறான். அப்போ ஏன் ஈரான் வந்துட்டு ஒரு அணுகுண்டை உருவாக்கக்கூடாது அவனுடைய பாதுகாப்பிற்காக? அதனால இது தயாரிச்சாங்கன்னா ஈரான் மற்ற நாடுகளை அச்சுறுத்தும் போது தன்னோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே அடிபட்டு போயிடும் அப்படின்னு நினைக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப்பும் அமெரிக்காவும். போங்க, இன்ஃப்ளூயன்ஸ் வெளில போங்க. நீங்க என்ன வங்க அந்த மத்திய கிழக்காசியாவில் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஆதிக்கம் செலுத்தணும், வணிக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, ராணுவ ரீதியாக. அது இந்த நாடு அனுமதிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்க பண்ணுங்க, இவ்வளவு நாள் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. ஆம்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்கிறீங்க, உங்களோட பேசலாம் விற்கிறீங்க. இப்பதான் முதல் முறையா ஈரான் அதெல்லாம் தகர்த்துருக்கிறான். அவ்வளவுதான். அந்த போருக்கு வந்துட்டு அவனுக்கு அணு ஆயுதம் தேவைப்படலையே. ஆனா ஏன் பயப்படுறீங்கன்னா, உங்களுடைய அச்சுறுத்தல் அவன்கிட்ட வேலை செய்யாது. அதுக்கப்புறம் நான் உன்னை அணு ஆயுதத்தை வச்சு தாக்குவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. சொன்னா அடிச்சு பாரு, அப்புறம் பின்னாடி கிழிஞ்சிரும் அப்படின்னு ஈரானு சொல்லுவான். சொல்லுவானா சொல்ல மாட்டானா? நீ சாதாரண மிசைல் வரும்போது என்னோட கப்பலை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. அணு ஆயுதம் கேப்பபிள் மிசைல் வரும்போது நீ என்ன பண்ணுவ? நாசமாயிடும் அந்த இடத்துல. அப்போ அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தலுக்காக, பயத்திலிருந்து வரக்கூடிய அந்த அச்சுறுத்தலுக்காக ஈரான் அடிப்பணிய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எப்படி நியாயமாகும்? தட் இஸ் a sovereign country, நேஷன். ஒரு பெரிய நாகரிகத்தினுடைய பெர்சிய நாகரிகத்தினுடைய தொடர்ச்சி அது. எப்படி எதிர்பார்ப்ப நீ? எனவே உலக நாடுகள் அமைதி காக்கலாம், ஆனா உலகத்தின் மனசாட்சி அமைதி காக்காது. என்னை போன்ற பத்திரிகையாளர்கள் இதை பேசாத இருக்க முடியாது. எனவே ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை ஏன் அவன் சொல்றான்னா, உன்னுடைய அணு ஆயுத மையங்கள் மீது போடும்போது அதனால ஏற்படக்கூடிய கதிர்வீச்சு, இவன் வந்துட்டு குண்டு போட்டு தாக்குவானா, அந்த அதிர்வீச்சுக்கு பொறுப்பு வந்துட்டு ஈரானை தானா. இப்படி சொல்றதுக்காக இவர் பில்ட் பண்றாரு ஒரு ஸ்டோரிய. ட்ரம்ப் நினைச்சிட்டு இருக்காரு அவர் தான் ஒரு பெரிய அறிவாளி அப்படின்ட்டு. இன்னைக்கு உலக நாட்டு தலைவர்கள் எவ்வளவு பேர் முட்டாள்கள் அப்படி தெரியும். அந்த பட்டியலில் நீங்க முதல் இடத்துல இருக்கிறீங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதிகாரம் தான் எல்லாம் சரியாயிடுமாண்ணா? அதிகாரம் யாருக்கு வேணாலும் வரலாம், யாருக்கு வேணாலும் கிடைக்கலாம். அது அந்த மக்களுடைய ஒரு நாள் மதிமயக்கத்தில் கிடைக்கிறதா அதான் பார்த்துட்டு இருக்கிறோமே, எல்லா இடத்துலையும் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அது வேற விஷயம். ஆனா வரலாற்றில் இடம்பெறக்கூடியது என்னன்னா, உங்களுடைய செயலுக்கான நியாயம், அதிலும் குறிப்பா அதுல இருக்கக்கூடிய உலக நன்மை இருக்கணும். ட்ரம்ப்னுடைய நடவடிக்கைகள் அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவருக்கு அப்படி யாரும் ஆலோசனை சொல்லி புரிய வைக்க முடியாது. அந்த மரமட்டையிலாம் ஏறாது. எனவே அடுத்து ஒரு போருக்கு வந்துட்டு தான் தயாராகணும். ஆனா அப்போ உலக நாடுகள் என்ன பண்ண போகுது? இப்படி பேசுறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் எங்க போயிட்டு வந்தாருன்னா சீனாவுக்கு போயிட்டு வந்தாரு. அப்ப சீனாவோட நடத்திய பேச்சுவார்த்தையில ஈரான் இடம் பெற்றிருக்கு. ஆனா என்ன பேசுனாங்க வெளில தெரியல. அப்ப இப்படி ஒரு நடவடிக்கை ட்ரம்ப் எடுக்கும் போது சீனா என்ன பண்ண போகுது? வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போதா? இல்ல அவனுடைய அந்த இறையாண்மை பூர்வமான அந்த அதிகாரத்தை, அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்கு நான் உறுதுணையாக நிற்பேன் என்று சொல்ல போகிறதா, ரஷ்யா சொல்ல போகிறதா என்றுதான் பார்க்க வேண்டும். எனவே அடுத்த சில நாட்களில் ஏதோ நடக்கலாம். படு மோசமான ஒரு விளைவை நோக்கி உலகம் தள்ளப்படலாம். பொருளாதார ரீதியாக, எனர்ஜியில மட்டும் இல்ல, கச்சா எண்ணெய் பற்றாக்குறையில மட்டும் இல்ல, இன்னும் பல்வேறுபட்ட இடங்கள்ல அது நெருக்கடி ஏற்படலாம். எதிர்கொண்டுதான் தீரணும். ஏன்னா ஒரு ஆதிக்க சக்தி எல்லாவற்றையும் தீர்மானிக்க முற்படுகிறது. என்ன நடக்கின்றது பார்ப்போம். மீண்டும் சந்திப்பு தொடர்களை. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி
சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.